பார்த்துட்டு இருக்கிறது சூசா யூனிவர்சிட்டிக்கு ஆப்போசிட்டில் இருக்க ஒரு ரோட்டு கடை தான், ஒன் ஆஃப் த ரோட்டு கடை. ஸோ ஃப்ரைட் சிக்கன்ஸ் இருக்குது. ஸோ இது குச்சி சிக்கன் சொல்லுவோம், நல்லாயிருக்கும். நீங்கள் ஃப்ரை பண்ணி இந்த சட்டிக்குள்ளே போட்டு ஃப்ரை பண்ணி தருவாங்க. ஸோ இது ஆஸ் ஸ்பெஷல் ஹாட் ஆகுது. இது ஒரு கடையா? இது வந்து நூடுல்ஸ் போடுற கடை. வெரைட்டியாக போடுறாங்க நூடுல்ஸ். இது வந்து ரைஸ். ஸோ ஃப்ரைட் ரைஸ் யூஸ்வலாக வந்து சைனீஸ் எப்படி போடுவாங்கன்னா, உங்களுக்கு யூஸ்வலாக வந்துட்டு ஒரே காஸ்ட்டில் தான் இருக்கும். ஸோ இதில் நம்ம கீரை வேணால் கீரை எடுத்துக்கலாம், ஒரு டப்பா மாதிரி கொடுப்பாங்க. அதே மாதிரி உங்களுக்கு வந்துட்டு கேபேஜ் வேணால் கேபேஜ் போட்டுக்கலாம், கேப்சிகம் வேணால் கேப்சிகம் போட்டுக்கலாம், சிக்கன்னா சிக்கன், அது என்ன தெரியல. ஸோ போட்டு நம்ம எடுத்து கொடுத்தோன்னா அவங்க பண்ணி தருவாங்க இந்த மாதிரி. ஹாய், ஹலோ ஹலோ. ஸோ இது ஒரு ஃப்ரைட் ரைஸ் கடையா? அடுத்து இது ஃபுல்லாக வந்து ஒரு ஹாட் டாக் கபாப் மாதிரி பண்ணிகிட்ருக்கோம் பாருங்க. ஹாட் டாக் கபாப் எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி சாஸ் போட்டு தருவாங்க. இது பிக்கு. ஆமாம். இது ரெண்டாவது. இங்கே மட்டுமே 3 கடை இருக்குது பாருங்க. 1 2 3. ஸோ அதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஒருத்தருக்கு நம்ம கடை வச்சுருக்காரு. இவர் என்னடான்னா அப்படியே கிரில்டு சிக்கன் மாதிரி போட்டுக்கிட்டு இருக்காரு. கிரில் சிக்கன் தான், சிக்கன் தான் ஃபுல்லாக போட்டு கிரில் பண்ணி இது பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஸோ இது பார்த்தீங்கன்னா இதெல்லாமே வந்து கபாப் தான். ஸோ இதெல்லாம் வெஜிடபிள் கபாப். ஓகே, எவ்வளோ வெரைட்டியாக இருக்குது பாருங்க. லாட் ஆஃப் வெரைட்டிஸ். ஸ்குவிட் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ ஃப்ரைட் ரைஸா? ஓகே. ஸோ எப்படி ஃப்ரைட் ரைஸ் போடுறாங்க பாருங்கள். ஆக்சுவலாக நம்ம ஊரில் வந்து ஃப்ரைட் ரைஸ் பாஸ்மதி ரைஸ்லேயே ட்ரை பண்ணுவாங்க. ஆமாம். ஓகே. பட்டர் நூடுல்ஸா? இதுன்னு தெரியலையே, பார்த்துருவோமா? ஆமாம், ஜெல்லி மாதிரி இருக்குது. ஸோ இங்கே வந்து அதே தானே, நம்ம ஒரு பாக்ஸ் கொடுப்பாங்க. ஸோ கேரட் வேணா கேரட் எடுத்துக்கலாம், கீரை வேணா கீரை, ஸ்ப்ரவுட்ஸ் வேணா ஸ்ப்ரவுட்ஸ், முட்டை போடனா முட்டை போட்டுக்கலாம். ஸோ நம்ம எது வேணால் எடுத்துக்கலாம். ஓகே. ஸோ அதுக்கேற்ற மாதிரி போட்டுக்கலாம். ஒரிஜினல் ஃப்ரைட் ரைஸ் பார்த்தீங்கன்னா இதை இப்போ பண்ணுறது பாருங்கள், அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ நம்ம ஊரில் தான் கொஞ்சம் வித்தியாசமாக பண்ணிகிட்டு இருக்கோம் ஃப்ரைட் ரைஸ். வந்து அது ஒரிஜினல் ஃப்ரைட் ரைஸே கிடையாது. நார்மல் ரைஸில் தான் போடுவாங்க பாருங்கள். பார்த்தாலே அந்த நார்மல் ரைஸில் தான் அவங்க வந்து ஃப்ரைட் ரைஸே போடுவாங்க. ஒருத்தருக்கு போட்டுக்கிட்டு இருக்காருன்னு நினைக்கிறேன். போட்டு அப்படி பாக்ஸில் வச்சு கொடுத்துருவாங்க. இந்த மாதிரி பாக்ஸில் வச்சு அடுத்து ஒரு ஃப்ரைட் ரைஸ் போட போகிறாருன்னு நினைக்கிறேன். அவ்வளோதான். முட்டை போட்டது. அடுத்து நீ ஸ்ப்ரவுட்டு. ஓகே, இந்த கடையில் வித்தியாசமாக இருக்குது. ஒரு சில கடையில் நமக்கு என்ன தேவையோ அதை எடுத்து போட்டுப்பாங்க, நீங்களே போட்டு. ஓகே. ஸோ நல்லா போட்டு வேக விட்டுருவாரு. அதுக்கப்புறம் அந்த எண்ணெய் விடுறாரு. அடுத்து நூடுல்ஸ் போட்டுருக்காரு. நூடுல்ஸ் போட்டுருக்காரு. ஸோ ரைஸ்னா ரைஸு, நூடுல்ஸ்னா நூடுல்ஸ். என்ன வேணுமோ அவங்க போட்டு தருவாங்க.
எவ்வளோ சுற்றுறாரு பாருங்க. மசாலா போய் போடுறாரு. சாஸ், சோயா சாஸ். இப்போ அந்த கலர் வந்துடும் பாருங்க, ஒரு மாதிரி ப்ரௌனிஷ் கோல்டன் கலர். நம்ம ஊர்லன்னா இதை ஊற்றுவாங்க, அது என்னது டொமேட்டோ சாஸ் அள்ளி விடுவாங்க. இது ஆக்சுவலாக சோயா சாஸ். இஞ்சி பூண்டு பேஸ்ட் எதுவும் கிடையாது. இதுதான் ஒரிஜினல் ஃப்ரைட் நூடுல்ஸும் ஃப்ரைட் ரைஸும். ஸோ நூடுல்ஸுக்கு பதிலாக ரைஸை போட்டால் ஃப்ரைட் ரைஸ், நூடுல்ஸை போட்டால் ஃப்ரைட் நூடுல்ஸ். அவ்வளோதான். இது தெரியாமல் நம்ம பல காலமாக வந்துட்டு ஃப்ரைட் ரைஸ்னு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம். ஷிஷே தேங்க்யூ. ஹாய். ஓகே, அவ்வளோதாங்க. இது வந்து ஒன் ஆஃப் த ரோட்டு கடை. ஸோ இது மாதிரி நிறைய வந்து பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன ஷாப்ஸ் இருக்கும். ஸோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பாய்.